ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நரேந்திரஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் 2 வாத்து குஞ்சு பொரிச்சுது. அது நீந்துறது தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து முறையாக நீந்துதுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தங்க வாத்து வளர்த்தாங்க. அவங்க வாத்தை வந்து விற்றுட்டாங்க. அவங்க வாத்து முட்டையை சாப்பிட மாட்டாங்க, அதனால் முட்டை கொடுத்தாங்க. நாங்கள் 2 முட்டையை வந்து அடை வச்சோம். கோழிக்கு தான் அடை வச்சோம், பொரிச்சிருச்சு. 30 நாள் ஆகும்னு சொன்னாங்க எல்லோரும். ஆனால் எங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே பொரிச்சிருச்சு. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்துட்டு முதல்ல பொரிச்சுது. பியூராக இருக்கிற எல்லோ வந்துட்டு செகண்டாக பொரிச்சுதுங்க. கோழி முட்டை கூட தான் அடை வச்சோம். ஆனால் கோழி முட்டை ஒன்று தான் பொரிச்சுது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட சிஸ்டர் பிரணவி தான் வந்துட்டு அதை தொட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகாக நீந்துச்சு. நல்லா உள்ள பேலன்ஸ் பண்ணியே நின்றுக்குச்சு. பிறந்து 2 நாள் தான் ஆச்சு, ஆனால் நீந்த ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நாங்கள் முறையாக வாத்து வளர்க்குறோம். அதோட முடியை தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருந்தது, சொரன்னு இருந்தது. நல்லா கோழி குஞ்சோட 2 மடங்கு பெருசாகவே இருந்தது. நீங்கள் கூட கடையில் வாங்கின வாத்து முட்டையை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் வந்து வாத்து போட்டதை நேராக வாங்கி தான் நான் வந்து அடை வச்சேன். நீங்கள் கூட வாங்கி உங்கள் வீட்டில் கோழி இருந்தால் நீங்கள் வச்சு பாருங்கள், இல்லைனா வாத்து இருந்தால் அதோட முட்டையை வச்சு பாருங்கள். இது நம்மளோட சிஸ்டர் பிரணவி தான் ஹாய் சொல்கிறது. நல்லா நீந்துச்சு. முதல்ல வந்துட்டு நல்லா காலாட்டிட்டு நீந்திக்கிட்டே இருந்தது. ஆனால் நான் அப்புறம் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு அலுமினிய சட்டியில் தான் நாங்கள் வச்சோம். இப்போ ஹாய் சொன்னது வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. அவங்க கூட ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அது பேர் பிங்க் ரோஸ். அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அழகாக 2மே நல்லா ஒற்றுமையாக இருந்தது ஒன்றா. நல்லா நீந்துச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் போய். நீங்கள் குஞ்சா கூட வாங்கலாம், நல்லா இருக்குது. அதோட முதுகில் தண்ணி பட்டால் அது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த தண்ணியை பாருங்கள், அது நனைய மாட்டேங்குது. தண்ணி அப்படியே ட்ராப்பாக நிற்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இப்போ அரிசி போட்டுட்ருக்கோம். தண்ணியில் மிதக்கிறதெல்லாம் கொத்தி சாப்பிடுது. அதுக்கப்புறம் நான் கையில் நீட்டுறதை கூட அது கொத்துச்சு. இப்போ கொத்துது பாருங்கள். லைட்டாக அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சோம்னா அது வந்து கொத்திட்டுது. கோழிக்கு போடுற சாதாரண சாப்பாடே போடுங்க, அது சாப்பிடுது. கொத்தமல்லி போடலாம், நல்லா சாப்பிடுது. கோழி ஒன்று இது கூட சண்டை போட மாட்டேங்குது, அது நல்லா தான் இருக்குது. ஒன்றும் விரட்டாது. அதனால் நீங்கள் தைரியமாக கோழிக்கு அடை வைக்கலாம். அழகாக இருந்தது. என்னோட சிஸ்டர் பிரணவி தான் வந்துட்டு அரிசி கொடுக்குறாங்க. அவட்ட வந்து நிறைய வாங்குச்சு. அவள் கையில் தான் நிறைய தடவை சாப்பிட்டுச்சு. கோழிக்கு போடுற அரிசி, கோதுமை, கேப்பை அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இதுக்கும் போடலாம். அப்புறமா நீங்கள் வயல் வச்சுருந்தீங்கன்னா அங்கே விட்டிங்கன்னா மண்புழு நல்லா சாப்பிட்டு வளரும். எங்கள் வீட்டு பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது. நாங்கள் வளர்ந்தோடனே அங்கே விடுவோம், அது போய் நீந்திட்டு வரும்.
உங்களுக்கு இதில் எந்த வாத்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்க, நம்மளோட பிரணவி தான் வந்துட்டு கையை நீட்டுறா. அவட்ட மட்டும் நல்லா வாங்குச்சு சாப்பாடு. இப்போ ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களும் வந்துட்டு அந்த பிங்க் ரோஸ் சேனல் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்களோட தங்கச்சி பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது நீந்துறதுக்கு முன்னாடி நாங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நீளமான டப்பா வச்சுருந்தோம். அது அப்பப்போ வந்துட்டு அதில் இறங்கும். அதில் மண்டையெல்லாம் முக்கி குளிக்கிற மாதிரி பண்ணும். இதில் அப்படி பண்ணலை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததில்ல, அது வந்து வெயில் பட்டனால தான், மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப நல்லா சாப்பிடுது. பாருங்க, நீங்கள் பொறிச்சோடனே வந்துட்டு குஞ்சை வந்து கீழே இறக்கி விட்டுறாதீங்க. கொஞ்ச நாள் அந்த கோழியோட வெப்பத்துக்கு அடியிலே இருக்கட்டும். நீங்கள் வெளியே எடுத்து விட்டுறதீங்க. நீங்கள் கூண்டுக்குள்ளே அடை வச்சிங்கன்னா அதிகமாக தொட்டும் பார்க்காதீங்க, அப்புறம் ஒழுங்காக வளராது. கோழி குஞ்சையும் அப்படியே அதிகமாக தொடக்கூடாது. எல்லோரும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அது நல்லாவே சாப்பிட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது குளிக்கிறத நீங்களும் பாருங்கள்.